டிஸ்க்ளைமர் இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக ஃபண்டமெண்டலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டாக்குடைய நேம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டில் ரீசெண்டாக இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் 3 வீடியோ தான் கொடுத்துருக்கேன். இது 4வது வீடியோ ஒரு ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது. மற்றபடி நம்ம ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் டெக்னிக்கல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நேரில் கூட நான் சொல்லியிருந்தேன், இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் கிட்ட வந்துருச்சு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் நேற்றுக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது டாப் லெவலில் நல்ல ஒரு ஃபாலோ ஆயிருந்துச்சு. ஸோ அந்த டைம்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், க்ரூட்ல இந்த மாதிரி ஒரு ஃபாலும் நம்மளுக்கு இண்டெக்ஸில் நல்ல ஒரு பாட்டம் கிட்டே வந்திருக்கு. என்னோட வீடியோ முடிக்கும் போது நான் சொன்னேன், இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் லோயர் சர்க்யூட் ஹிட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 10% இன்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு. நம்மளுடைய மார்க்கெட் அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரைஸை கொடுத்துருக்கு. நிறைய இடங்கள்ல இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு. அது நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷனில் போயிருக்கு. அதனால நம்ம இப்போதைக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்டாக் அனலைசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோக்கு வந்திருக்கேன். இதில் நம்ம எஸ்பிஐ கார்டை ஃபண்டமெண்டலாக டீட்டெயிலாக பார்க்கலாம். சேம் இதே ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு சேனலில் இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாக நான் இன்னும் இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நான் டெக்னிக்கல் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். பட் அதை நான் சார்ட்டை காமிக்க போகிறது கிடையாது. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த சேனல்லையும் ஜாயின் பண்ணலாம். அந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நான் மெம்பர்ஷிப்பில் தான் நான் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த வீடியோஸை பார்க்கலாம். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எல்லா ஸ்டாக்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ண டெக்னிக்கல்ஸில் மேக்ஸிமம் நியர்லி ஒரு 80 to 90% வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு சில ஸ்டாக் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாகவும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு நிறைய லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா தான் நான் அடுத்த வீடியோஸ் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 100 லைக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மினிமமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சிருக்கேன். ஸோ அது நம்மளுக்கு போன வீடியோவில் ரீச் ஆயிருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதனுடைய ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை நம்ம ஏன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்க்கெட் கேபிட்டல் 68,000 கோடி கிட்ட இருக்குது. என்னுடைய கரண்ட் ப்ரைஸ் 718. நான் இந்த ஸ்டாக்கை இப்போ மட்டும் டிஸ்கஸ் பண்ண கிடையாது, 2024 ஸ்டார்டிங்லேருந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்விங் லோவில் இந்த ஸ்டாக் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கன்சல்டேஷனில் தான் டெக்னிக்கல் வைஸ் நமக்கு போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஸ்விங் லோவில் இருக்கும்போது நான் ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னுடைய வீடியோஸில் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த டைமில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டைம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எதிர்பார்த்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் நடந்து அட் த சேம் டைம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணி எக்ஸிட் ஆகிட்டு அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டையும் பிரேக் பண்ணி நல்ல ஒரு லெவலுக்கு மூவ் ஆகிட்டு அங்கேருந்து நமக்கு திரும்ப ஃபாலோ ஆகிட்டு அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2024 எந்த லெவலில் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சனோ அதே லெவலுக்கு வந்துருச்சு. பட் இதுதான் பாட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நான் என்னுடைய வியூவை அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுவேன். பட் நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததான் ஸ்டாக் PE 32.7 இருக்குது. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய PE வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம பெரிய லெவலுக்கு எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே வந்து நம்மளுக்கு இதனுடைய PE வேல்யூ 32 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமானு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த PE வேல்யூவோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஹை PE நமக்கு ட்ராவல் ஆகிருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி 2024 டிஸ்கஸ் பண்ணும்போது இதனுடைய PE இப்போ இருக்கிறதோட 2 மடங்கு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணி எதிர்பார்த்த மூவ்மெண்ட்லாம் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது 2 மடங்கு PE வேல்யூ ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மூவ்மெண்ட் நடக்காதான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா புக் வேல்யூவை விட ஸ்டாக் ப்ரைஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 4.5 டைம்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஸ்டாக் ப்ரைஸ். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் இது நல்ல ஒரு ஸ்விங் லோ சப்போர்ட் கிட்ட வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்விங் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். சிமிலர்லி இது வந்து நம்மளுக்கு லாங் டேர்முக்கு சூட்டபிளான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான முடிவு என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய என்ன எக்ஸ்பிளனேஷனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததான் ROCE ரொம்ப ரொம்ப கம்மியான லெவலில் தான் இருக்குது, 10.4% தான். தென் ROE வந்து பார்த்தீங்கன்னா 14.8%. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டுக்கும் கீழே தான் இருக்குது. தென் ஃபேஸ் வேல்யூ 10. ஸோ இது நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் 718 அதிகமாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 1 இருக்கக்கூடிய ஷேர் வந்து 100 ரூபா ட்ராவல் ஆகிறதும் இந்த ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கக்கூடிய ஷேர் 718 ட்ராவல் ஆகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கிடையாது. ஏன்னா அதில் 100 ரூபா ட்ராவல் ஆகக்கூடிய ஷேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேல்யூவில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது மீனிங். இதே நம்மளுக்கு ஃபேஸ் வேல்யூ இங்கே 1 இருந்துச்சு அப்படின்னா ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 71.8 rupees தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் ஷேர் வேல்யூ இருக்குது. டெப்ட் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா
கிரெடிட் கார்டு பிஸ்னஸ் தான், அதாவது ஃபைனான்ஸ் தான் மேஜராக இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டெப்ட் இருக்கத்தான் செய்யும். அந்த டெப்ட்டை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஸ்க்கே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம டெப்ட் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 22 இருக்குது. இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிராஸ்டிக்காக நமக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிஇ வேல்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரொமோட்டர் வந்து எஸ்பிஐ தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பிஎஸ்யூ பேங்க் தான் இவங்களுடைய ப்ரொமோட்டராக இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிஇ வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பிஎஸ்யூ ஸ்டாக் நம்ம ஏன் சூஸ் பண்ணணுமா, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களோட இபிஎஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிஇ வேல்யூ நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. சேல்ஸ் growth 10.7% தான் இருக்குது. ப்ராஃபிட் growth 2.3% தான் இருக்குது. இவ்வளோ வந்து நம்மளுக்கு நிறைய ட்ராபேக் இருக்குது. ஆர்ஓசி கம்மி, ஆர்ஓஇ கம்மி, சேல்ஸ் growth கம்மி, ப்ராஃபிட் growth கம்மி, புக் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, பிஇ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இவ்வளவெல்லாம் இருந்தும் இதுக்கு பின்னாடி போகணுமா அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அடுத்ததாக இவங்களுடைய ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ண கிடையாது. ஈவி டு எபிட்டா 18.8 இருக்குது. ஸோ அது கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு விட்டுக்கலாம். இன்ட்ரின்சிக் வேல்யூ பாருங்கள், கிட்டத்தட்ட ஷேர் ப்ரைஸோட ஒரு பாதி கம்மியாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கு பார்க்கறது எல்லாமே நெகட்டிவாக தான் தெரியும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் நெகட்டிவ்னஸ் இருந்தாலும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம், அந்த ஃபியூச்சரிஸ்டிக் பிஸ்னஸ் நான் சொல்கிறதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ அவனுக்கு பண்ணக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கும் பொழுதும் கூட நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்விங் லோ கட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் அந்த சப்போர்ட் கிட்ட வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹரிசாண்டல் சப்போர்ட் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லலாம். 2024 நான் டிஸ்கஸ் பண்ணேன். அந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட் இருக்குது. கிட்டத்தட்ட பிப்ரவரி 2022, ஜனவரி 2023 இந்த லோவை நீங்கள் ஒரு ஹரிசாண்டல் லெவல் சப்போர்ட்டாக நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட இப்போ நம்மளுடைய ஷேர் ப்ரைஸ் வந்துருச்சுன்னே சொல்லிடலாம். ஓகேங்களா, அது வந்து ரீச் பண்ணிடுச்சு இந்த வாரம். பட் அதுதான் நம்மளுக்கு லோவான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக கிடையாது. அதுக்கும் கீழே கூட கொஞ்சம் வர சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதனால் இந்த ஹரிசாண்டல் சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ஒரு சான்ஸ் போயே ஆகணும். அந்த ரெண்டாவதாக ஒரு சான்ஸ் என்னங்கிறத என்னோட வீடியோஸில் நான் சொல்கிறேன். அடுத்ததான் இப்போ 5 இயர்ஸ் இதனுடைய பி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்டிங் டைமில் கிட்டத்தட்ட இதனுடைய பி வேல்யூ பாருங்கள் 119 இருந்துச்சு. அதாவது 120 பி வேல்யூ இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூடான பி. ஸோ கண்டிப்பாக 119 நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் தான் ஃபியூச்சரிஸ்டிக் பிஸ்னஸாக இருந்தாலும் செட் ஆகாது. பட் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிஸ்னஸ் யாருக்கு வந்து இப்போ எவ்வளோ தான் பி இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது கம்பல்சரி கம்பெனியை பொறுத்து மாறும். ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேருக்கு 30ங்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2022 அந்த ஸ்டார்டிங் அந்த 2022 பீரியட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பி வேல்யூ நம்மளுக்கு ஒரு கன்சல்டேஷன்லேயே போயிட்டு இருக்கு. அடுத்த மேக்ஸிமம் அந்த ஹை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 50 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வரைக்கும் பிஇ போயிருக்கு. அதே மாதிரி பாட்டம் பிஇ லோயஸ்ட் பிஇ எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 27 தான் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 27 அப்படிங்கிற பிஇ தான் லோயஸ்ட். ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷனில் 27 பிஇக்கும் 50 பிஇக்கும் இடையில தான் ட்ராவல் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பிஇன்னு பார்க்கும்போது ஒரு 38 தான் இருக்குது. ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது அதை விட நம்மளுக்கு இனியும் நல்ல ஒரு லோயஸ்ட் லெவல் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு ஷேர் ப்ரைஸ் இருக்குது. மேபி அகைன் நம்மளுக்கு இந்த 27 பிஇ வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குது. பிஇ பேஸ் பண்ணி சொல்கிறேன். பட் அந்த டைமில் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தாலே நம்மளுக்கு போதும். அடுத்ததான் இவங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம மேஜராக இந்த இடத்துல பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ராஃபிட். ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாக்னேட்டடாக ஒரே லெவலில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும் 500 கோடி 600 கோடி 500 கோடி 600 கோடி இந்த ரேஞ்சிலேயே உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட்ஸ் பெருசாக உங்களுக்கு க்ரோ ஆகவே இல்லை. பட் இந்த இடத்துல வந்து பாருங்கள் ரெவன்யூ மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெவன்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அது ஈக்குவலாக எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்களே, அப்போ இதில் பாசிட்டிவாகவே இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் இவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ்னுடைய பாசிட்டிவ்ஸ் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம இந்த விஷயங்களை முதல்ல முடிச்சிடலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் பேக் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு தான் இருந்துச்சு. ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ஜம்ப் கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு டைம், அதாவது 2017 கம்பேர் பண்ணும்போது 2020 இல்லை 2021 கூட வச்சுக்கோங்க. இதை விட வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மடங்குக்கு நியராக வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அதுக்கடுத்த லெவலில் கம்பேர் பண்ணும்போது ஒரு 3-4 வருஷத்தில் 2400 அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2000 அந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத விஷயம். ஸ்டார்டிங் டைமில் இனிஷியலாக உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது அந்த க்ரோத் அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் கிரியேட் ஆகும். அட் த சேம் டைம் ஃபியூச்சர் அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி இந்த இடத்துல பார்க்கணும். ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய மைண்ட் செட் என்னமா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்ததான் இந்த இடத்துல பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரிசர்வ்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கு.
ஏன் இந்த மாதிரி நம்மளுக்கு ரிசர்வ்ஸ் இம்ப்ரூவ் பண்றாங்க அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, இந்த கேஷ் டு ரிசர்வ் ரேஷியோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ நிறைய தடைகளை விதிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி கிரெடிட் கார்டு பிசினஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லென் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனால கண்டிப்பா இவங்க ரிசர்வ்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு லெவல் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இங்க பாரோயிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாரோயிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பாரோ பண்ணி தான் இவங்க லென் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது இவங்களுடைய லெண்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு சைன் ஆஃப் சிம்பிள் தான். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்க முடியும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் மேஜராக ஃபைனான்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அதெல்லாம் மேஜராக பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. சிடபிள்யூஐபி எதுவுமே நம்ம பார்க்கவே வேண்டாம். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஹோல்டிங் பட்டனை காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அதனுடைய பிஸ்னஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஷேர் ஹோல்டிங் பட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து கண்டினியூஸாக ஒரு 68% அப்படிங்கிற லெவலில் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஏ வந்து பாருங்க ஸ்லோவா, அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்கல் சேஞ்சஸ் எங்கேயுமே நடக்கல. பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2023 எஃப்ஐ கண்டினியூஸாக மார்க்கெட்டில் செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இந்த ஷேரில் அதை பாடி பண்ணலை. ரொம்ப ரொம்ப மினிமமாக ரொம்ப ரொம்ப மைல்டாக அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஷேரில் என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு லாங் சைட்வேஸ் போங்கிறத அவங்க ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வாங்கிட்டு இருக்காங்க. பட் சடனாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு பீரியடில் ஒரு மிகப்பெரிய ஒரு மூவை கொடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பிஸ்னஸை பற்றி நிறைய பாசிட்டிவ் நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டுக்குள்ள சர்க்குலேட் ஆகும். நல்ல ஒரு பீக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அங்கே வந்து அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்குமுலேஷன் ஜோனாக தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ இருக்கக்கூடிய கன்சல்டேஷன். பட் இந்த கன்சல்டேஷன் ஒரு பெரிய ரேஞ்ச் தான். இந்த ரேஞ்சுக்குள்ள அவங்க ஃபுல்லாகவே அக்குமுலேஷன் ஜோனாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய ரேஞ்ச் அக்குமுலேஷனாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ரேலி வரக்கூடிய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹைப் பண்றதுக்காக சொல்லல, நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஐனுடைய ஹோல்டிங்ஸ் வந்து கண்டினியூஸாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 17.47 இருந்து ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு அதோட அதிகமாகவே பண்ணிட்டாங்க. பப்ளிக் கிட்ட பாருங்க ரொம்ப ரொம்ப மினிமமான ஷேர்ஸ், அதாவது ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ் ரொம்ப மினிமமாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் பிரைஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மூவை கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஸ்க்ரீனர் காட்டக்கூடிய விஷயங்கள். அடுத்தது நம்ம இதனுடைய பிஸ்னஸை பற்றி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனி நம்மளுக்கு அந்த கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் ஃபர்ஸ்ட் கம்பெனியாக மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனவங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் செப்பரேட்டான கம்பெனி இருக்கான்னு எனக்கு தெரியல. மேபி யாராவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் இந்த ஒரு கம்பெனி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இவங்களுடைய பிசினஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணால் அதுலேருந்து வரக்கூடிய வட்டி தான் உங்களுக்கு பிசினஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து அதில் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா வட்டி ஒரு முக்கியமான விஷயம் தான். அந்த வட்டி தான் உங்களுக்கு அதிகமான பணத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதே அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ரீபே பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைஸ்டு செக்டரில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க கூட இவங்க டைப் வச்சிருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எங்கேயாவது நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஷேர் இவங்களுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு யூசேஜ் மட்டும் கிடையாது, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய லோனுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன் தான். பட் இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன ஒரு மைல்டு மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ண ஒரு பீரியடும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. என்னுடைய கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 month இஎம்ஐ எடுத்திருக்காங்க. என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒரு மொபைல் ஃபோனை வாங்கிட்டு வாங்கும் பொழுதே நம்ம வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ல வாங்காம வாங்கிட்டு கன்வெர்ட் பண்றது. ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 3.5% தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னான். அது எப்படி உனக்கு ஒரு 3.5% தான் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு நான் கேட்கும்போது அவன் 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ ஆப்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 years பேக் அந்த போனை வாங்கியிருந்தான். ஒரு 15,000 போனு. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 500 ரூபாயோ 600 ரூபாயோ என்னமோ தான் வட்டி வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த 15,000 ரூபாய்க்கு 500 ரூபா வட்டிங்கிறது வெறும் ஒரு 3.5% ஒரு 4% தானே வருது. ஸோ இது ரொம்ப ரொம்ப கம்மியான வட்டி தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நான் அவங்ககிட்ட சொன்னேன் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான வட்டி கிடையாது. அவன் பே பண்ணக்கூடிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அந்த பர்சன்டேஜ், அதாவது அவன் 3-4% நம்ம எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பர் ஆனம் கிடையாது. அவன் ஒரு மாசத்துக்கு 3-4% வட்டி கட்டிட்டு இருக்கான். ஸோ அது வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் இண்டிகேட் பண்ணும்போது ஐயோ இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேனா அப்படிங்கிறத அப்போ தான் ரியலைஸ் பண்ணான். ஏன்னா அவன் கட்டி முடிக்கும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐ கன்வர்ஷன் சார்ஜஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் க்ளோசிங் சார்ஜஸ் என்னென்னமோ போட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 42-45% ஆஃப் வட்டியை வந்து இவங்க வசூல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது ராக்கெட் வட்டியோட ஒரு பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வசூல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பட் நம்மளுக்கு தெரியாது.
இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாத மாதிரி கூட இருக்கும். ஈவன் நிறைய நல்ல படித்தவங்களால கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெகனைஸ் பண்ணி கொண்டு வர முடியல. நம்ம கரெக்டாக இந்த ஃபைனான்ஸ் சைடில் இருக்கிறவங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே திங்க் பண்ணி பார்க்கும்பொழுது தான் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். அப்போ கண்டிப்பாக நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களில் போய் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க நினைப்பாங்க நான் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் பே பண்ணுறேன் அப்படின்ட்டு. பட் அது வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 45% வட்டின்னு நீங்கள் நினச்சி பாருங்க. நம்ம போட்ட பணத்தில் பாதியை வட்டியாகவே வாங்கிடுறாங்க. ஸோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வசூல் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ல பண்றாங்க. ஒன்று பிரீமியம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோர் கார்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கோ பிராண்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கோ பிராண்ட் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நானும் இந்த கம்பெனியில் ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன். ஸோ இதில் இந்த கோ பிராண்ட் அப்படிங்கும்போது இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோலியம் கார்டு. ஸோ அந்த பெட்ரோல் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பாயிண்ட்ஸ் வரும், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம பெட்ரோல் அடிக்கணும். அந்த பங்க்ல தான் நம்ம போய் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிச்சாகணும். அந்த பர்டிகுலர் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கன்சியூம் பண்ணுறாங்க. இதே நம்ம வேற இடத்துல போய் நம்ம பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு சார்ஜஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தீட்டி எடுத்துருவாங்க. நம்ம வந்து 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 105 ரூபா 110 ரூபா எடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட் போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பர்டிகுலராக அந்த ஒரு பிராண்ட்ல மட்டும் தான் நம்ம பெட்ரோல் அடிப்போம். இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, ஹோட்டல் ரூம் புக் பண்ணுறதுக்கு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுற அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்செஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் கூட டைப் பண்ணி இவங்க கார்டை வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருவாங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கார்டை வாங்கிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்டுக்காக அங்கேயே போய் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது அந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக பெருகுது. அப்போ அந்த பிஸ்னஸ் பெருகும்போது இவன் என்ன சொல்லுவான், உனக்கு இவ்வளோ பணம் வந்து என்னால தான் வருமானம் வந்திருக்கு, என்னுடைய கார்டை யூஸ் பண்ணி இத்தனை பேர் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நீ அந்த ஒரு வருமானத்தை கிடைச்ச அந்த அளவுக்கு உனக்கு வருமானம் வந்திருக்கு. அந்த வருமானம் வந்ததுக்கு நானும் ஒரு முக்கிய காரணம். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இவ்வளோ ஷேர் எனக்கு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணிட்டு தான் இந்த கார்டையே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவன் என்ன சொல்லுவான், விதை நான் போட்டது பழம் நீ மட்டும் சாப்பிடக்கூடாது, எனக்கும் கொஞ்சம் பழத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு போர்ஷனில் ரெவன்யூ வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி தெரிய வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பேக் மோஸ்ட் ஆஃப் தி எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல தான் இருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு செக்டருக்குள்ள வருது. எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளுக்கு நிறைய இடங்கள்ல ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியா இருக்குது. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய அந்த எக்கனாமி லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அந்த இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது டெவலப் ஆக கிடையாது. பட் அந்த அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 15,000 20,000 இருந்தால் தான் சம்பளத்துக்கு போவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி அவங்களுக்கு ஃபீல் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு அதை தான் நான் மீன் பண்ணுறேன். அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும்போது நிறைய இடங்களுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கொலீக்ஸ் இந்த காசே கொண்டு வர மாட்டாங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணிடுவாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு பார்க்கும்போது நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாமே, அப்போ நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் ஒரு கிரேஸ் பீரியட் மாதிரி கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி பண்ணிட்டு அவங்களும் அந்த கிரெடிட் கார்டை வாங்கும்போது அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியாமல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஒரு சூப்பரான டூல். ஸோ அந்த டூலை நம்மளுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து நிறைய கெயின்ஸ் எடுக்கலாம். பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க உள்ள போயிட்டாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான டூலாக மாறிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது நஷ்டம். பட் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு லாபம். நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த லாபத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்த்து ஆக வேண்டியதாக இருக்குது. ஸோ வேற வழி கிடையாது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன். ஸோ இது நம்ம கம்பல்சரி சொல்லியே ஆகணும். இனி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. இனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி நிறைய போகும். ஏன்னா நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி வந்த பழைய ஓல்டன் மெத்தட் மாதிரி ஒவ்வொரு டைமும் கடைக்கு போய் பேரம் பேசி வாங்குற அந்த விஷயங்கள்லாம் கிடையாது. நம்ம மோஸ்ட்லி என்ன பார்ப்போம்னா ஆன்லைனில் பார்ப்போம். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் இவ்வளவு ரிடக்ஷன்ஸ் இருக்கா, எந்த கிரெடிட் கார்டுக்கு எவ்வளவு ரிடக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து தான் மோஸ்ட்லி இப்போ ப்ராடக்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இது ஃபியூச்சரில் போக போக இனியும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ் செக்டருக்குள்ள வரும்போது அந்த எஜுகேஷன்ஸ் அப்படின்லாம் உள்ள வர ஆரம்பிக்கும் போது இந்த கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துலையும் நம்மளுக்கு யூசேஜ் அப்படிங்கிறது அதிகமாக தான் போகுது. அட் த சேம் டைம் இந்த நியூ ஏஜ் பீப்புள், ஸோ அவங்கள பற்றி நம்ம கம்பல்சரி சொல்லியே ஆகணும். நானும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால நிறைய பேர்த்த நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் லோன் வாங்கிடுறாங்க. ஸோ இது நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய நியர்லி நம்ம பழைய நியூ ஏஜ் பீப்புளுக்கு பழைய ஏஜ் பீப்புள் கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய நியூ ஏஜ் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் சைடில் ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கண்ணை மூடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்பில் கடன் வாங்குறது, அவங்க போடக்கூடிய வட்டியெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய வட்டியாகவே ஃபீல் ஆக மாட்டேங்குது.
அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக, அதாவது ஒரு 10,000 ரூபா அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னா உடனே லோன் எடுத்துட்டு அடுத்த மாதம் பே பண்ணணும். ஒரு 11,500 பே பண்ணிடுவாங்க, இல்லை 12,000 பே பண்ணிடுவாங்க. அப்போ நான் கேட்பேன் அவங்ககிட்ட, ஜஸ்ட் வந்து பாரு ஒரு மாசத்துக்கு உங்கள்கிட்ட 20% வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வாங்குறா, அது உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டோம்னா, வெறும் 2,000 தானே வாங்குறான், அது எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்பட்டுச்சு, நான் வந்து பார்த்தீங்கன்னா அது வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க கையில் கிரெடிட் கார்டு ஒன்று கொடுத்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற விதம் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா நிறையாவே சான்சஸ் இருக்குது. அடுத்ததான் இந்த டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக அதுக்குள்ளே வருவோம். ஸோ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2022 அண்ட் ஜனவரி 2023 இந்த 2 லோ, இதை நீங்கள் மார்க் பண்ண, இதை வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மார்ச் 2024 அண்ட் ஜூன் 2024, அக்டோபர், டிசம்பர் 2024 இந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டச் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும். அந்த ட்ரெண்ட் லைன் தான் நான் ஒரு மோஸ்ட் க்ரூஷியலான ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது அது இப்போ அந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் இப்போ வரைக்கும் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரைஸுமே இப்போ வரைக்கும், தட் மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆல் டைம் லோ. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதனுடைய டெக்னிக்கல் இண்டிகேட் ஆகுது. அந்த ப்ரைஸ் இப்போ வரைக்கும் இந்த ஷேர் போனதே இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் தள்ளி இருக்குது. கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு பர்சன்டேஜ் வைஸ் நான் சொல்ல விரும்பல, அட் த சேம் டைம் வேல்யூ வைஸ் நான் சொல்ல விரும்பல. நீங்கள் ஜஸ்ட் அந்த ட்ரெண்ட் லைன் போட்டு பாருங்க, உங்களுக்கே தெரிய வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேருக்கான ஒரு ஆல் டைம் லோவாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இது வரைக்கும் அந்த ஷேர் ப்ரைஸுக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் ட்ரெண்ட் லைன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட வரும்பொழுது நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். அது ஒரு மோஸ்ட் க்ரூஷியலான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸை நான் ஃபீல் பண்ணுறேன். இதை நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இண்டிகேட் பண்ணதான் என்னுடைய லாஸ்ட் 2024 வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2023 ஸ்விங் ஹை, தென் அக்டோபர் 2021 ஸ்விங் ஹை. இதுதான் இந்த ஷேருக்கான அடுத்த கட்ட 2 டெக்னிக்கல் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கஸ் பண்ண அந்த ஜூன் 2023 ஸ்விங் ஹை இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு அதை ரீச் பண்ணி அதை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து எதிர்பார்த்து தான் அந்த இடத்துக்கிட்ட வரும்போது நான் ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஏன் பண்ணேன் அப்படின்னா இந்த விஷயம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஸ்டில் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் அந்த ஸ்விங் லோக்கு வரலாம்னு எதிர்பார்த்தேன், வந்துருச்சு. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஒருவேளை நான் டிஸ்கஸ் பண்ண அந்த ட்ரெண்ட் லைன் நான் ரீச் பண்ணுச்சு அப்படின்னா நான் இங்கேயும் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்க தயாராக தான் இருக்கேன். நான் சொல்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் சப்போர்ட் தான் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஃபீல் ஆகிறதுனால எதை வாங்குறதுன்னு தெரியல. ஏன்னா பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் வந்துட்டு இருக்கு. அத்தனை ஷேரும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த க்ரூஷியல் லெவலுக்கு வரட்டும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு தாட்டாக இருக்கு. எல்லாருமே அந்த மாதிரி ஒரு தாட்டுக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறத நானும் ஃபீல் பண்றேன். இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு ஐடியாக்குள்ள நம்ம உள்ள என்டர் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோயஸ்ட் லெவலில் அந்த ஷேர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நான் இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த ட்ரெண்ட் லைன் ரீச் ஆச்சு அப்படின்னா என்னுடைய ஒரு பல்க் என்ட்ரியை நான் அந்த இடத்துல கண்டிப்பாக கொடுப்பேன். நான் வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேஸ்ட்டுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா பல்காக தான் என்ட்ரு ஆகும். ஸோ இந்த வீடியோ லென்த்தாக போயிருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அனலைசிஸ் அப்படிங்கிற வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். பட் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கான ரீசனை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நான் சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதனுடைய வீடியோவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அட் த சேம் டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய லைக்ஸ் கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய சேனலுக்கு நல்ல ஒரு ரீச்சாகவும் இருக்கும். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருங்க. அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.